இது நான் உருவாக்கிய கட்சி, நான் எடுக்கிற முடிவுக்கு அனைவரும் கட்டுப்படணும், கட்டுப்பாடுறவங்க இருந்தால் இரு இல்லைனா போ அப்படிங்கிறார்ல, அந்த பேச்சு இது இருக்கு இல்லையா, அது ஒரு கோவத்தில் ஒரு வயசில் பேசினாலும். மருத்துவர் ராமதாஸுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே மோதல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. என்னதான் நடக்குது? அன்புமணி ஒரு கூட்டணி சொல்கிறதாகவும், ராமதாஸ் ஒரு கூட்டணி சொல்கிறதாகவும் இப்படி தான் போகுது. ராமதாஸ் என்ன கூட்டணி, யாரு கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் சண்டையாக, அதுதான் பிரச்சனையோடைய அடிநாதமாக தான். இந்த தேர்தல் சலசலப்பு இது சீக்கிரம் சரி செய்து ஒன்றணையிலனா பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப அரசியலை புரிஞ்சுக்கிற தொண்டர்கள் இங்கே கிடையாது, அடிச்சுக்க ஆரம்பிச்சிடலாம். குடும்ப பிரச்சனைலாம் கிடையாது, முகுந்தனை கொண்டு வந்தது. அது முகுந்தனுங்கிறது வேற யாரும் அவருடைய அக்கா பையன் தானே, சொந்த அக்கா பையன். முகுந்தனுடைய அண்ணன் வந்து தன்னுடைய மருமகன், அவருடைய அன்புமணி அவர்களுடைய மகளை திருமணம் செய்திருக்காரு, அவருடைய சகோதரர் தான் முகுந்தன். அதனால அது ஒரு சின்ன நெருடல் இருக்கும். பாமகங்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ள சுருங்கிருதுங்களா? இல்லை, குடும்பத்துக்குள்ள சுருங்கலை. தன்னை சந்திக்கிற நபர் கொஞ்சம் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள சந்திக்கிறது எளிமையாக இருந்துச்சுன்னு ராமதாஸ் கருதினதா சொல்கிறாங்க. அதை வந்து இவர் அன்புமணி என்னன்னா அவர் தெரியாமல் செஞ்சிருக்காரு. இல்லை என்ன மிகப்பெரிய வருத்தம்னா, இந்த செய்தி அவருக்கு முன்கூட்டி சொல்லப்படலை. ஓகே, அவர் உண்மையில் ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜில் தான் தெரியும். எந்த ஒரு முடிவும் எடுக்காமல், ஆலோசிக்காமல், விவாதிக்காமல் எப்படி ஒரு முடிவு எடுத்து அவர் தான் தன்னைக்கு தலைவராக இருக்கிறாரு. இல்லை, ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியுடைய அறிவிக்கப்படாத முடிவெடுக்க அதிகாரம் அவர் தான். பாமக இளைஞரணி தலைவராக வருவதற்கு வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது? வாய்ப்புன்னு அவங்க யாரையும் நோட்டிஃபை பண்ணுறதில்ல. சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு தமிழகத்தில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறது வன்னிய சமூகம் தான் அப்படிங்கிற ஒரு இதுவுமே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு முறை கூட அவர்களால் ஒரு 2 இலக்க எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியல? முட்டம் கிருஷ்ணமூர்த்தி, துரைமுருகன், வீரபாண்டி ஆறுமுகம், இவங்க எல்லாமே இவரோட சீனியராக இருந்தாங்க. வீரபாண்டி ஆறுமுகம், துரைமுருகன் இவங்க ஏஜ் குரூப்பான ஆளாக இருக்காங்க. அதனால் மற்ற கட்சியில் இருக்கிற வன்னியர்கள் இவங்களோட எண்ணிக்கை அதிகம். இன்றைக்குமே இவங்க போகிறேன்னு திமுக கிட்ட வெளிப்படையாக அறிவிச்சாங்கன்னா திமுக ஏற்றுக்க தான் தயாராக இருப்பாங்க. திமுக வன்னியர்களை புறக்கணிக்குதா? இருக்குது, அப்பையிலேருந்தே இருக்கிற பிரச்சனை தான். அது ஒரு ரகசிய விஷயத்தை வெளியே சொல்கிறேன். என்ன உண்மைனா, ஒன்று அன்புமணிக்கு, இன்னொன்று ஜெயக்குமார் கொடுக்க போகிறாங்க. ஓகே, இதுதான் அதிமுகவோடு தான் பாமக கூட்டணி இணையப்படும். வணக்கம் நண்பர்களே. இன்றைய நம்மோட உரையாடலில் வன்னியர் கல்வி இயக்கத்தின் தலைவரும் பத்திரிகையாளருமான திரு ராஜா ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். மருத்துவர் ராமதாஸுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே மோதல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. நீங்கள் தொடர்ந்து அந்த பகுதியிலையும் இருக்கீங்க, பாமக சார்ந்தும் இயங்கி இருக்கீங்க. என்னதான் நடக்குது இப்போ? இல்லை, பாமகவில் நம்ம எப்படி ஒரு குடும்பத்தில்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமோ அந்த மாதிரி இருக்கிறதா, தந்தை மகனுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறதா பொதுவாக இருக்கிற. இப்போ இடையில் வந்து கொஞ்சம் தூக்கலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. தேர்தல் வரப்போகிற காலங்கிறதுனால அவர்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன என்ன சொல்கிறது, ஒரு கோபத்தை மற்றவங்களும், அதாவது கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிற ஆட்கள், வேறு மாற்று கட்சியினரும், ஒரு சில அவர்களை பிடிக்காத பத்திரிகைகளும் கொஞ்சம் அதை ஊதி பெருசாக்குறாங்க. இப்படி தான் இருக்குது. ஆனால் என்னென்னா, எப்படி தான் இருந்தாலுமே கடைசியில் வந்து அன்புமணிக்காக அவர் நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து போயிடுவார். அன்புமணி ஒரு கூட்டணி சொல்கிறதாகவும், ராமதாஸ் ஒரு கூட்டணி சொல்கிறதாகவும் இப்படி தான் போகுது. ராமதாஸ் என்ன கூட்டணி, யாரு கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் சண்டையாக, அதுதான் பிரச்சனையோடைய அடிநாதமாக தான். ஓகே, குடும்ப பிரச்சனைலாம் கிடையாது, முகுந்தனை கொண்டு வந்தது. அது முகுந்தனுங்கிறது வேற யாரும் அக்கா பையன் தானே, சொந்த அக்கா பையன். முகுந்தனுடைய அண்ணன் வந்து தன்னுடைய மருமகன், அவருடைய அன்புமணி அவர்களுடைய மகளை திருமணம் செய்திருக்காரு, அவருடைய சகோதரர் தான் முகுந்தன். அதனால் அது ஒரு சின்ன நெருடல் இருக்கும். பட் என்ன அவர் விரும்புகிறாருன்னா, இப்போ இவங்க அன்புமணி இருக்கிறாரு கூட, அவங்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே அரசியல் பேக்ரவுண்ட் இருந்தாலும் குடும்பமாக ஆகிடுது. ஸோ இவங்களும் ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து முகுந்தனை கொண்டு வரும்போது ஒரு குடும்பத்துடைய உறுப்பினராக தான் பார்ப்பாங்க. அது வேணாம். ஏன்னா திண்டிவனத்தில் இவர் இருக்கார், தன்ராஜ் இருக்கார், அவரும் குடும்ப உறுப்பினர் தான். அவருடைய ராமதாஸ் அவர்களுடைய மருத்துவருடைய சகலவர். ஸோ அதனால எல்லாமே உறவினர் இருக்காங்கனால வேண்டாம். அப்போ யார் அந்த இளைஞரணி தலைவருக்கு யார் சரியான நபராக இருக்கா? வேற இப்போ நம்ம எப்படி ஜிகே மணியுடைய மகனோ இது மாதிரி போட்டாங்களோ, அது வேற ஒருவர் யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருந்தா அது இருக்கும். நம்ம ஜிகே மணிங்கும் போது அது ஒரு குடும்ப உறுப்பினராக தான் வர மாதிரி இருக்கு. அப்போ கட்சி அவர் தமிழ்குமரன் வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா லைக்காவில் ப்ரொடக்ஷனில் ரொம்ப பிஸியாக இருக்கனால அது போதுமானதாக இருக்குது அப்படிங்கனால அவர் இதில் இல்லை. யார் தான் இருக்கா அடுத்து பாமக இளைஞரணி தலைவராக வருவதற்கு வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது? வாய்ப்புன்னு அவங்க யாரையும் நோட்டிஃபை பண்ணுறதில்ல. ஏன்னா அப்போ கட்சி பாமகங்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ள சுருங்கிருதுங்களா? இல்லை, குடும்பத்துக்குள்ள சுருங்கலை. அதுக்கப்புறம் இவர் மக்கள் பாலு இருக்காரு, நம்ம இவர் மா.க. ஸ்டாலின் இருக்கிறாங்க,
வைத்தியங்க இருக்காரு, நிறையா லீடர்ஸ் இருக்காங்க, அருள் ரத்னம் இருக்காங்க, அப்படி நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. லீடர்ஸ் இல்லைன்னா சேலம் அருள் இருக்காரு, இப்படி எத்தனையோ லீடர்ஸ் இருக்காங்க. அது லீடர்ஸ்க்கு பஞ்சம் இல்லை. என்ன விஷயம்னா இந்த கொஞ்சம் அந்த இளைஞர் கொஞ்சம் இளைஞராக இருக்கணும்னு அவர் ஃபீல் பண்ணார். அடுத்தது தன்னை சந்திக்கிற நபர் கொஞ்சம் இருந்தால் நல்ல, குடும்பத்துக்குள்ள சந்திக்கிறது கொஞ்சம் எளிமையாக இருந்துச்சுன்னு அவர் ராமதாஸ் கருதினதாக சொல்கிறாங்க. அதை இவர் அன்புமணி என்னென்னா அவருக்கு தெரியாமல் செஞ்சிருக்காரு. இல்லை என்ன மிகப்பெரிய வருத்தம்னா இந்த செய்தி அவருக்கு முன்கூட்டி சொல்லப்படலை. ஓகே, அவர் உண்மையில் ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜில் தான் தெரியும். அன்புமணிக்கு முகத்தனை ஆக்க போகிறாரு, சலசலப்பிற்கு ஏதோ ஒன்று பண்ண போகிறான்னு தெரியும். அது முகத்தனை தான் கொண்டு வர போகிறான்னு தெரியாது அன்புமணிக்கு, உண்மையிலே தெரியாது. அதனால தான் அந்த இல்லைன்னா அவர் முன்கூட்டி ரெடியாக அப்புறம் எந்த ஒரு முடிவும் எடுக்காம, ஆலோசிக்காமல், விவாதிக்காமல் எப்படி ஒரு முடிவு எடுத்து அவர் தான் தன்னைக்கு தலைவராக இருக்கிறாரு. இல்லை, ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியுடைய அறிவிக்கப்படாத முடிவெடுக்க அதிகாரம் அவர் தான். தலைவரோ நிறுவனர் என்ன பொறுப்பில் அவர் இருந்தாலும் அப்போ இதில் எங்கே ஜனநாயகம் இருக்குது? ஜனநாயகம் தானே இருக்குது. இல்லை, அது நம்ம எல்லா கட்சியிலுமே அது ஏதோ ஒரு பேரளவு ஒன்று நடக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உதயநிதி எலெக்ஷன் நிற்கும் போது திரும்ப துரைமுருகன் என்ட்ரி பண்ணுறாரு அவரை. நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களுக்கு எப்படி தேர்தல் செலவுக்கு என்ன பண்ணுவீங்க, இல்லை எங்கள் அப்பா கொடுக்குறீங்க. அப்போ அவரும் கூட தான் இருக்க அந்த பேனலில் இருக்காங்க, என்ட்ரி பேனலில், அவர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய பேனலில். ஆனால் துரைமுருகன் கேள்வி கேட்குறாரு, நான் அது நகைச்சுவை உரையாடுறாங்கன்னு வச்சுக்கலேன். ஆனால் முடிவு உதயநிதி தான் அந்த தொகுதியில் சீட்டு தர போகிறாங்க, சேர்ப்பாங்க தர போகிறாங்கன்னு உண்மைதான். ஆனால் ஒரு நடைமுறை நடக்கும். இங்கே அந்த நடைமுறை இல்லாத மாதிரி இருக்குது. முடிவு ராமதாஸ் எடுக்கணும். அவர் அதான் சொல்கிறாரு. அவர் நம்ம ஜனநாயகம் இல்லை, நம்ம சொல்ல தேவை. அந்த மேடை சலசலப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது நான் உருவாக்கிய கட்சி, நான் எடுக்கிற முடிவுக்கு அனைவரும் கட்டுப்படணும், கட்டுப்பாடுமா இருந்தால் இரு, இல்லைன்னா போ அப்படிங்கிறார்ல. அந்த பேச்சா இது இருக்கு இல்லையா, அது ஒரு கோவத்தில் ஒரு வயசில் பேசினாலும் அந்த பக்குவம் இருக்கும். இது கலைஞர் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. இதே கலைஞர் ஸ்டாலினை கொண்டு வந்தாலும் யாரை கொண்டு வந்தாலுமே அதை ஒரு டெமோக்ராட்டிக்காக கொண்டு வர மாதிரி தானே ஒரு இதை கொண்டு வராங்க. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழகத்தில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறது வன்னியர் சமூகம் தான் அப்படிங்கிற ஒரு இதுவுமே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு முறை கூட அவர்களால் ஒரு 2 இலக்க எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியல, தனிச்சு நின்றுமே ஏன் வெற்றி பெற முடியல? என்ன காரணம்? ஒருவேளை அவர்களை வன்னியர் சமூகம் நம்பவில்லையா? இல்லை, அதை விட அவர்களை விட பலம் வாய்ந்த வன்னியர் தலைவர்கள் வெவ்வேறு கட்சியில் இருந்தாங்க. திமுகவில், அண்ணா திமுகவில் 1952 தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாத நிலையை காங்கிரஸ் கொண்டு வந்து நிறுத்தினார் SS ராமசாமி படையாச்சார். அவர் என்னென்னா அப்போ கட்சி தொடங்கி 33 நாளில் 18 எம்எல்ஏக்களை ஜெயிச்சார். அவர் அகலக்கால்லாம் வச்சுக்கல. அவர் இன்னும் போட்டிக்கிட்டதே எங்கன்னா சென்னை கூட வரல. அவர் செங்கல்பட்டு வட மாவட்டங்கள் மட்டுமே, வடமாவட்டம் சேலம் வரைக்கும் கூட போகல. சேலத்துக்கு இந்தாண்டியும் சென்னைக்கு இந்தாண்டியும் அந்த நடுவில் மட்டும் போட்டிட்டாரு. இதில் பேர் வைக்கல சின்ன சின்ன பிரச்சனைகளை மாணிக்கவேல் நாயக்கர் தனியார் 2 பேரும் அவர் காமன்வெல்த் பார்ட்டின்னு போட்டிட்டாரு, இவர் உழைப்பாளர் கட்சின்னு போட்டிட்டாரு. என்ன பிரச்சனை, இவங்களோட சேர்ந்து நின்றால் இன்னும் வெற்றி அதிகம். அவர் ஒரு 9 சீட்டு ஜெயிச்சார் தனிச்சு நின்று. 2 பேரும் தனிச்சு தான் போட்டிட்டாங்க. ஏன்னா பேர் என்ன பேர் இருக்கு, அவர் கம்யூனிஸ்ட் பொது உடைமை பேராக ஒன்று இருக்கணும்னு நினச்சாரு. இவர் நம்ம விவசாயம் சார்ந்த ஒரு பேர் இருக்கட்டும்னு நினச்சாங்க. ஸோ அந்த மாதிரி முடிவெடுத்தாங்க. முட்டம் கிருஷ்ணமூர்த்தி, துரைமுருகன், வீரபாண்டி ஆறுமுகம், இவங்க எல்லாமே இவரோட சீனியராக இருந்தாங்க. வீரபாண்டி ஆறுமுகம், துரைமுருகன் இவங்க ஏஜ் குரூப்பான ஆளாக இருக்காங்க. அதனால் மற்ற கட்சியில் இருக்கிற வன்னியர்கள் இவங்களோட எண்ணிக்கை அதிகம். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அதிகபட்சமாக 20 லட்சம் 21 லட்சம் ஓட்டு தான் வாங்குறாங்க. என்ன குறைஞ்சபட்சம் 18-18 லட்சம். திமுக அதிமுக ஷேர் பண்ணிக்குது, அதை விட அதிகமாக வாங்குறாங்க. இதை விட 4 பேர். திமுக அதிமுக தோல்வி அடைஞ்ச 96 தேர்தலும் அவங்க மிகப்பெரிய தோல்வி, 4 சீட்டு தான் தோத்தாங்க, ஜெயிச்சாங்க. ஆனால் அந்த தேர்தலில் அவங்க வாங்கின ஓட்டு 75 லட்சம் ஓட்டு. ஸோ அந்த 75 ஓட்டில் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் ஓட்டு வன்னியர் ஓட்டாக இருக்கும். அதில் இதை இப்போ கூட சொல்லுவேன். இப்போ 66 எம்எல்ஏ இருக்கிறாங்க அதிமுகவில். இதில் 36 தொகுதி வட தமிழ்நாடு வன்னியர் செறிவாக இருக்கிற பகுதி. எடப்பாடியாருக்கு கொங்குவும் இங்கே எடப்பாடியிலுமே வன்னியர் அதிகமாக தான் இருக்காங்க. எடப்பாடியில் ஐ கணேசன் எடப்பாடியே ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் எம்பி கேண்டிடேட் இப்போ நின்னாங்க இல்லையா. இப்போ அப்போ அவர் சொன்ன நான் எடப்பாடி பழனிசாமி தோற்கடித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். ஐ கணேசன் பேசுகிறாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ அதிமுகலையுமே ஜெயிச்சிருக்க தொகுதி ஒரு 30 தொகுதி வன்னியர் சார தொகுதி தான். அடுத்து இவங்க உதவி 2009 இடைத்தேர்தல் நடந்துச்சு இல்லையா. இவங்க ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்குமான பிரச்சனை, சசிகலாவுக்குமான பிரச்சனை, ஆட்சி மெஜாரிட்டி வேணுங்கிறது ஆட்சி நடத்துவதற்கு. அப்புறம் நடந்த 22 சட்டமன்ற தொகுதிக்கு எம்பிஏ தேர்தலோட சேர்ந்து இணைஞ்சு வந்துச்சு. அந்த தேர்தலில் 9 சட்டமன்ற தொகுதி அதிமுக வெற்றி பெற்றுச்சு. அதில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடலை. இவருக்கு ஆதரவு தெரிவித்தாங்க, பிரச்சாரம் செஞ்சாங்க, வெற்றி பெற வச்சாங்க. அப்போ ஆட்சியை தக்க வைக்க முடிஞ்சது அதிமுக. அந்த மாதிரி நடந்துச்சு வச்சுக்கலாம். இது வரைக்கும் இவர்கள் ஆட்சியை தேர்ந்தெடுக்க முடியல தவிர
ஆனால் ஆட்சியில் மிகப்பெரிய பங்கு இருக்கிற இடத்துல யார் இருக்கணும்னு முடிவு பண்ற ஒரு இடத்துல சமூகமா இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்குமே இவங்க போறேன்னு திமுக கிட்ட வெளிப்படையாக அறிவிச்சாங்கன்னா திமுக ஏற்றுக்க தான் தயாராக இருப்பாங்க. அதிமுக கூட்டணி தான் போய் அமையன்னு வச்சுக்கலாம் இயல்பா. ஆனால் என்னன்னா இவங்களுக்கு தான் முதல் வரவேற்பு. மூன்றாவது கட்சி அப்படிங்கிறது நிரூபிச்சிட காங்கிரஸ்க்கு அடுத்து மூன்றாவது கட்சி தான். பிஜேபி கூட இந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை தமிழகத்தில். ஏன்னா பிஜேபிக்கு ஓவரால் வாய்ஸ் இருக்க தவிர இப்போ ஒரு பூத் வைஸ் வேலை பார்க்க முடியும். வட தமிழ்நாட்டில் எல்லா பூத்துலேயும் ஆள் போட்டு வேலை பார்க்க முடியும். அது பாமக தான் முடியும். வட தமிழ்நாட்டில் முடியும். தென் தமிழ்நாட்டில் இருந்த அளவுக்கு இல்லை. அதுவும் வட தமிழ்நாட்டில் ஒரு தலித் மக்கள் இருக்கிற பகுதியில் இல்லை. அவ்வளோதானே தவிர மீதி இருக்கிறாங்க. ஸோ இப்படி செறிவாக இருக்கிறீங்க, ஒரு ஆட்சியை யார் அமரணுங்கிறது முடிவு பண்ணுறக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சலசலப்புகள் எதிரிகளுக்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ ஒரு இதாக தானே பார்ப்பாங்க. இல்லை, இது மிகப்பெரிய பின்னடைவு தான். ஏன் பின்னடைவுனா தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நேரத்தில் தேர்தல் வந்து கூட்டணி இப்போ எப்படின்னு கூட்டணி தெரியும், ஷேர் ஷேரிங்காக எப்படியும் இது சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி சலசலப்புகள் இருக்கும் போது இல்லை 3 சீட்டு தான் 4 சீட்டு சீட்டு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. கட்டாயம் இருக்குது. அது பாட்டாளி மக்கள் மிகப்பெரிய ஆபத்து. அடுத்தது இப்போ ஒவ்வொருத்தர் பேசுறது கட்சிக்குள்ளே இப்போ திலகமாக ஒரு கருத்து பேசுகிறாங்க என்ன மருத்துவம். அப்போ அந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாமே இவங்க தெரிஞ்சு தெரியாமல் யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறேன்னு பேசுகிறவங்க அந்த கட்சிக்கு அது பின்னடைவாக இருக்கும். இப்போ இப்போ நம்ம திமுக இப்போ பேசுறதுக்கு நம்ம வைக்கோடைய பழைய பேச்சுக்கள் தான் எடுத்து போடுறாங்க. ஏன் நீங்கள் அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அந்த இது வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த சலசலப்பு கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இயல்பாகவே அதிமுகவோடு இவர்கள் இணைவது தான் இயல்பாக பொருத்தமாக இருக்கும். ஏன் பொருத்தமாக இருக்குன்னா 10.5 கொண்டு வந்தது அவங்க தான். 10.5க்கு இப்போ வந்து அவங்க உள்ஒதுக்கீடு ஆர்க்குன்னு அருந்ததி கொடுத்துருக்காங்க, இஸ்லாமியர் உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது வன்னியர் உள்ஒதுக்கீடு மட்டும் தடை விதிக்கிறாங்கன்னா அது கோர்ட்டை காரணம் காட்டலாம், எப்படியெல்லாம் காரணம் காட்டலாம். ஆனால் இதே அருந்ததிக்கு அந்த உள்ஒதுக்கீடு அந்த இது பண்ணலை இல்லை. அப்போ திமுகவுக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தரதுல இன்டென்ஷன் இல்லை, இது இல்லை, நோக்கம் கிடையாது. அவங்க கொடுக்கக்கூடாதுங்கிறத அவங்களோட திமுக வன்னியர்களை புறக்கணிக்குதா இருக்குது. அப்பையிலேருந்தே இருக்கிற பிரச்சனை தான். ஏன்னா இடஒதுக்கீடுக்காக இவங்க 89 போராடினாங்க இல்லையா, அந்த பீரியடில் 87 பீரியடிலேருந்து என்ன பிரச்சனைனா வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு தான் இப்போ கேட்டாங்க. 25% ஆரம்பித்து அப்படியே கொண்டு வந்து 21% கொடுத்தாங்க. ஆனால் 108 சமூகத்தை உள்ளடக்கி கொடுத்தாங்க. அதில் சொன்னது ஜனார்த்தன் கமிட்டி அந்த மாதிரி இந்த கமிட்டி சொன்ன ரெக்கமெண்டேஷனையும் கருணாநிதி அவர்கள் ஏற்றுக்கொள்ளல். அதான் கருணாநிதி பீரியட் போராட்டம் எம்ஜிஆர் பீரியடு இடஒதுக்கீடு கிடைச்சது கருணாநிதி பீரியடு. ஆனால் 108 சமூகத்தை உள்ளடக்கி அது வந்து இதில் என்ன சொல்ல போகிறோன்னா இன்னும் நெருக்கி இதில் கால்குலேஷன் போட்டு பார்த்தா 21% இடஒதுக்கீடு என்பது பழைய இடஒதுக்கீடு வாங்கிட்டு இருந்தாங்க பாருங்க, வன்னியருடைய பெனிஃபிட்ஸ் இருந்து பாருங்க, அதை விட அதில் குறைஞ்சிச்சு. இப்போ எண்ணிக்கையில் ஒரு 20 பேர் சேர்ந்துட்டு இருந்த இடத்துல ஒரு 15 பேர் ஆனதில் 5 இழப்பு தானே. நீங்கள் போராடி நம்ம 5 இழப்பாகி போச்சு. ஏன்னா அதுக்கு காரணம் கருணாநிதி திமுக தான். ஏன்னா அந்த இடஒதுக்கீடை வந்து அந்த அளவுக்கு சுருக்கிட்டாங்க. அப்போ இந்த தனி இடஒதுக்கீடுங்கிறது ராமதாஸ் ரொம்ப வெளிப்படையாக சொன்னாங்க. இடஒதுக்கீடுங்கிற பிரச்சனை இல்லை, ஜாதி வாரியாக கணக்கெடுத்து யாருக்கு என்ன இருக்குது, ஒருத்தர் 2% 1% கொடுங்க அப்படின்னு தான் சொன்னார். அது மறுக்கலை. அதுக்கு வந்து அதிமுக வந்து எனக்கு தெரிஞ்ச அதிமுக எடப்பாடியார் அவர்கள் என்னன்னா வன்னியர்களுக்கு ஆதரவான ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். எல்லா சமூகத்துக்கும் அது வன்னியருக்கு ஆதரவாக தான் இருக்கிறார். ஏன்னா நீங்கள் பாருங்களேன், இப்போ கூட என்னுடைய திமுக தான் எதிர்கட்சி, அதை மட்டும் விமர்சனம் பண்ணுங்க மற்றவர்கள். ஆனால் விஜய் கிட்டையோ இவர் பொதுவாக சொல்கிறது எந்த கட்சியும் விமர்சிக்காதுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ தெரியாமல் ஒருத்தர் ஒன்று பேசிடுறாங்க. ஏன்னா இப்போ ஜெயக்குமார்லாம் பேசுகிறாரு, நான் பிஜேபி கூட போனால் நான் வந்து கட்சி விட்டு விலகிடுவேன். ஆனால் இப்போ போயிட்டாங்க, விலகலை. இதில் நல்லா 2 மாநிலங்களவை எம்பி வரப்போகுது. வரல யாருக்கு கொடுக்க போகிறாங்க? நிச்சயமாக அது ஒரு ரகசிய விஷயத்தை வெளியே சொல்கிறேன். என்ன உண்மைனா ஒன்று அன்புமணிக்கு, இன்னொன்று ஜெயக்குமார் கொடுக்க போகிறாங்க. ஓகே, இதான் அதிமுகவோடு தான் பாமக கூட்டணி இணைய போகுது. ஏன்னா ஜெயக்குமாரோடைய இந்த அதிருப்தியை சரி செய்வதற்கு அவருக்கு இந்த எம்பி பதவி கொடுக்க போகிறாங்க. ஓகே, இதான் நடக்க போகுது. ஆனால் என்னன்னா இந்த தேர்தல் சலசலப்பு இது சீக்கிரம் சரி செய்து ஒன்றிணையிலனா பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப அரசியலை புரிஞ்சுக்கிற தொண்டர்கள் இங்கே கிடையாது, அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவான். ஏன் வந்து இன்னும் அந்த வரக்கூடிய இளைஞர்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க, அவங்களாம் ஏன் அரசியல் படுத்தாமல் இன்னும் இருக்குது பாட்டாளி மக்களுக்கு? அரசியல் வகுப்புகள் எடுக்கலாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு விசிகா மாதிரியான ஒரு அரசியல் புரிதல் பாமக இல்லை. விசிகாவுக்கு அரசியல் புரிதல் இருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்களும் கட்சி கூட்டங்கள் அவங்க கத்து தெரியலையா? இல்லை, கத்துறதை தாண்டி அந்த அரசியல் பார்வை ஒன்று இல்லை. இது அங்கே இருக்க பொறுப்பாளர்கள், ஒரு மாவட்ட செயலாளர்கள் பேசுகிற அளவு அரசியல் இது
விசிகாவுக்கு மாவட்ட செயலர் நல்லா பேசுகிறாங்க, அரசியல் படுத்தியிருக்காங்க, தவிர தொண்டர்கள் அரசியல் படுத்தலை. தொண்டர்கள் இன்னும் பாமக விட இன்னும் மோசமான நிலையில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பொருளாதார நிலையோ சரி, பேசக்கூடிய விஷயங்கள் சரி இருக்கு, கொள்கை இல்லை. நான் சொல்கிறது அரசியல் புரிதல் சொல்கிறேன். பொருளாதார நிலை அதெல்லாமே தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இன்னுமே வந்து மருத்துவரையை வந்து அந்த இளைஞர்களை வந்து இன்னும் அரசியல் படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் இருக்குன்னு நிறைய பேர். இல்லை, அரசியல் வகுப்புகள் பயிற்சி வகுப்புகள் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த கட்டத்தில் ஒரு நல்ல பேச்சாளர் இருந்தாங்க. பூத்தாருள்மொழி, பூத்தா இளங்கவன், பேராசிரியர் தீரன், அந்த மாதிரி வேல்முருகன், பண்டிட் வேல்முருகன் போன்ற எண்ணற்ற பேச்சாளர்கள். அப்புறம் இவர் பழனி பாபா போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. அது ஒரு எம்எல் மூமெண்ட் மாதிரியே அது இருந்துச்சு, செயல்பட்டாங்க. அன்னைக்கு வந்து இருந்த பேச்சு வேறு. இப்போ நீங்கள் வாலிபர் மாநாட்டில் உணர்ச்சி போக ஒரு அரசியல் படுத்துகிற பேச்சு இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? திருமாவளவனே குற்றச்சாட்டு வச்சுறாரு, என்ன அரசியல் முடிவாக சொன்னாருன்னு. இவர் அன்புமணி அவர்களுடைய பேச்சு அப்படின்னா ஒரு அரசியல்வாதி பேச்சு இருக்கார், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் பேச்சு இருக்கும், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார், புள்ளி விவரங்களோட பேசுவார். அதில் எந்த மாற்று கருத்து கேட்டால் இல்லை. அது மாதிரி வழக்கு வேணான்னு அவர் ராமதாஸ் காலத்துலேருந்து சொல்கிறதா, அது ஏதோ இப்போ சொன்னதாக சொல்கிறாரு, அன்புமணி சொல்லியிருக்காங்கன்ட்டு. உண்மை அது இல்லை. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கின காலத்துலேருந்து, மது ஒழிப்புக்கு எதிராக போராட்டம் எடுத்த காலத்துலேருந்து என்ன அவர் சொல்லுவார்னா, படிங்க குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த பேச்சு இருக்கும். ஒரு சண்டைக்கு போங்கிற பேச்சு இருக்காது. ஓகே, ராமதாஸ்ட்ட உண்மையிலே அந்த பேச்சு அப்போலேருந்தே இருக்காது. ஏன்னா இயல்பாக ஏதாவது ஒரு சண்டை போயினா எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது ஒரு பிரச்சனை பண்ணவங்கிற இடத்துல தான் அவங்க போவாங்க. அதை வந்து செய்யாதீங்க பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறது இதுதான். என்ன இப்போ இந்த அரசியல் வகுப்புகள் இல்லாமல் இருக்கிறதா அவருக்குமே இது பின்னடைவு தான். ஏன்னா இந்த பிரச்சனையை இன்னும் பல மாதிரி 10 பேர் உட்காந்து பேசி சரி பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. இது சரியாகலாம் அடிச்சுக்க தான் ஆரம்பிப்பாங்க. அன்புமணியுடைய ஆதரவாளர்களும் ராமதாஸுடைய ஆதரவாளர்களும் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அது ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா முடிவு வந்து என்னதான் இருந்தாலும் கடைசியில் முடிவு வந்து ஐயா முகத்துக்கு ஓட்டு விடும். ஏன்னா ராமதாஸுக்கு இப்போ ரெண்டு நடந்து முடிஞ்ச 2-3 கூட்டங்களை பார்த்தா அன்புமணியுடைய ஆதரவாளர்கள் வரல. அப்புறம் அவரே வந்து அதை நம்ம தோல்வியாக ஒத்துக்காமல் என்ன பண்ணார், மாநாடு நடத்த அந்த கலைப்பில் வராமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் உண்மை அது இல்லை. இவர் மேலே இருக்க அதிருப்தி தான், மருத்துவர் மேலே இருக்கிறதும். வயதானவர்னால என்ன பண்ணுறாங்க, அடுத்து இவர் தான் எதிர்காலம்னு நம்புகிறாங்க. அன்புமணி தான் எதிர்காலம்னு மற்ற கட்சியுடைய பொறுப்பாளர்கள் நம்புகிறாங்க. அதனால் கடைசியில் இவர் என்ன பண்ணாலும் கடைசியில் அன்புமணியை தானே பவருக்கு கொண்டு வர போகிறாரு. அன்புமணி பவருக்கு கொண்டு வர தானே இவ்வளோ கஷ்டப்படுறாரு. நிச்சயமாக அவர் கொடுக்குற குரலும் அவருடைய கோபமோ தாபமோ எது பண்ணாலுமே பெனிஃபிட் வந்து யாருக்கு போக போகுது, அன்புமணிக்கு தான் போக போகுது. அப்போ அது சரி விடு அவன் விருப்பம்னு சொல்லி அவர் ஒதுங்கிட்டாருனால நல்லாயிருக்கும். அல்லது இவர் சரி அப்பா எடுக்கிற முடியும் நம்மளுக்கு அதானே அப்படின்னு இவர் சாமர்மை சேட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், இழப்பு மறுபடியும் இந்த எம்பி எலெக்ஷன் மாதிரி மறுபடியும் ரிசல்ட் வந்தால் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் இப்போ சின்னத்துக்கு அங்கீகாரம் இல்லை. இப்போ புதிய கட்சிக்கு அங்கீகாரம் இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி சின்ன அங்கீகாரம் பெற்று, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆல்ரெடி அங்கீகாரம் பெற்றுடுச்சு. அங்கீகாரத்தில் இருந்த கட்சி ஏற்கனவே ஒரு சின்னம் இழந்துட்டோம். யானை சின்னம் இருந்து அந்த சின்னத்தை இழந்து அடுத்த மாம்பழ சின்னம். இப்போ மாம்பழ சின்னத்தை இழந்துட்டிங்கன்னா யானை சின்னம் இழந்ததுனால தான் மம்தாவுக்கு போச்சு. மம்தாவுக்கு போய் அப்புறம் அவங்க கட்சி சின்னமாகி இப்போ அது இல்லவே இல்லை. இப்போ மாம்பழம் அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ அதை நீங்கள் தற்காலத்தோட இந்த வர தேர்தலில் தற்காலம் அது வாய்ப்பு போயிடும். நிச்சயமாக. அப்போ இது வந்து கட்சியுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் ஒன்று கூடி பேசி சரி செய்வது மட்டும்தான் சரியான சரியாயிடும். மிக விரைவில் சரியாகும். ஏன்னா தேர்தல் இன்னும் 10 மாதம் தான். 10 மாதம் அந்த தேர்தல் ஸ்பீடில் போகிறதே தெரியாது. அதனால் அதை சரி செய்கிறது நல்லது. நிச்சயமாக. தொடர்ந்து அடுத்த ஒரு உரையாடலில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.